புதுச்சேரி, காரைக்காலில் இன்று முதல் 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்க சாதகமாக சூழல் உள்ளதாகவும் இந்திய வானிலை மையம் அறிவிப்பு. ஜூன் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் சேலம், நாமக்கல், ஈரோடு, திருச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தகவல். நார்வே செஸ் போட்டியில் கால்சனை வீழ்த்தினார் தமிழ்நாடு வீரர் பிரக்ஞானந்தா. கிளாசிக்கல் போட்டியில் முதல் முறையாக வீழ்த்தி அசத்தல். ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் கோவில் திருவிழாவின் போது கூட்டத்தில் பட்டாசு விழுந்து வெடித்ததில் 15 பேர் காயம். தெப்ப உற்சவத்தில் பட்டாசு தீப்பொறியால் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. ஒடிசாவில் தேர்தல் பரப்புரையின் போது தமது காலில் விழுந்த பெண்களின் காலில் பதிலுக்கு விழுந்த பிரதமர் மோடி. கேந்திரபாரா கூட்டத்தில் நடந்த நிகழ்வை மக்களின் சேகவன் என்ற தலைப்பில் பதிவிட்ட பாஜக. டெல்லியில் கொளுத்தும் 47 டிகிரி வெயிலில் ரோட் ஷோ நடத்தும் கெஜ்ரிவால் உடல்நலன் காட்டி ஜாமீன் கோருவதா? கெஜ்ரிவால் பொய் பேசுவது மீண்டும் ஒருமுறை நிரூபணமாகி இருப்பதாக மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் கருத்து. காட்பாடி அருகே வீட்டின் சுவர் ஏறி குதித்து பீரோவில் இருந்த 18 சவரன் தங்க நகை, 4 லட்சம் ரொக்க பணம் திருட்டு. காட்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை. கெத்தை சாலையில் உலா வரும் யானை கூட்டங்கள், பல மணி நேரம் காத்திருந்து செல்லும் வாகன ஓட்டிகள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.